நம்ம இப்போ இருக்கிறது தான் வந்து வண்டமர் பூங்குழலி அம்மன் சமேத மாணிக்கவண்ணர் திருக்கோவில். இது இருக்கிற ஊருக்கு பேர் திருவாலப்புத்தூர். இது வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம், பிரமாதமான ஸ்தலம். இங்கே அப்பர் சுந்தரர் சம்பந்தர் 3 பேரும் வந்து பாடியிருக்காங்க. இந்த கோவில் வந்து பந்தநல்லூர்லேருந்து வைத்தீஸ்வரம் கோயில் போகிற ரோட்டில் மணல்மேடு பட்டவர்த்தி எல்லாம் வரும். அதில் மணல்மேட்டுக்கும் பட்டவர்த்திக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த திருவாலப்புத்தூர். இந்த கோயிலோட ஒரிஜினல் பேர் வந்து வாழ்வொளி புற்றூர் அப்படின்னு, புத்தூர் வாழ்வொளி புத்தூர் அப்படின்ட்டுருக்கு. பக்கத்தில் இலுப்பைப்பட்டு அப்படின்ட்டுருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து பழைய பேர் வந்து மண்ணி படிக்கரை, மண்ணியாத்தங்கரையில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் மண்ணியாற்று படிக்கரை அந்த கோயில். அந்த இலுப்பைப்புத்தில் வந்து பஞ்சபாண்டவர்களும் வந்து தரிசனம் பண்ணியிருக்கா. அந்த பஞ்சபாண்டவர்களும் தரிசனம் பண்ணியிருக்கும்போது அதுலேருந்து அர்ஜுனன் மட்டும் தனியாக கிளம்பி அங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தெற்காக இருக்கிற இந்த கோயிலுக்கு வரான். வந்து குளத்தில் குளிச்சுட்டு சுவாமியை பார்க்கலாங்கும்போது சுவாமி ஒரு வயோதிக ரூபம் எடுத்துன்னு போய் அவனோட வாள் மற்றும் வில் இந்த இதர பொருட்கள் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுருவாரு. எங்கன்னா இங்கே வாகை மரம் இருக்குது. அந்த வாகை மர புத்தில் வந்து ஒளிச்சு வச்சிடுறாரு. ஒளிச்சு வச்சோடனே குளித்து வந்து பார்த்து தேடி எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த நந்திக்கிட்ட வந்து கேட்குறான். நந்தி பொய்யும் சொல்ல முடியல, அதே நேரத்தில் அர்ஜுனனுக்கும் வந்து தகவல் சரியாக கொடுத்தாகணும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அர்ஜுனருக்கு தகவல் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்தல விருட்சமான வாகை மர புத்தை பார்த்த மாதிரி நந்தி வந்து கொஞ்சம் திரும்பி இருக்கார். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த நந்தி வந்து இங்கே கொஞ்சம் திரும்பி இருக்குது. இது வந்து நம்ம கவனித்து பார்த்தா தான் தெரியும். நல்லா முகத்தை திருப்பி காட்டுறாரு. இதுதான் நேராக பார்க்குறது தான் மூலவர். ஸோ இங்கே காட்டும்போது இந்த புத்தில் ஒளிச்சு வச்சுருக்கார் சுவாமி அப்படின்றதுனால இதான் அந்த வாகை மரம், பெரிய மரம். இதுதான் தல விருட்சம். இந்த வாகை மரத்தில் கீழே இருந்த புத்தில் ஒளிச்சு வச்சதுனால, வாழை ஒளிச்சு வச்சதுனால இதுக்கு பேர் வாழ்வொளி புத்தூர். அந்த வாழ்வொளி புத்தூர் அப்படிங்கிறது மருவி திருவாலப்புத்தூர் அப்படின்னு இப்போ ஆயிருக்கு. ஓரளவுக்கு நல்ல பெரிய கோயில்னு தான் சொன்னோம். இந்த கோயில் சிவாச்சாரியார் ரொம்ப அருமையாக பண்ணுறார். அவர் வந்து வெளிநாட்டிலலாம் இருந்துட்டு வந்து கோயிலை விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இங்கேயே வந்து தங்கி பண்ணுறாரு. அந்த கோயிலை ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணுறார். இந்த கோயில் துர்க்கை வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த துர்க்கை. கொஞ்சம் நல்ல கோயில் அளவுக்கு ஒரு அளவுக்கு சந்நிதியை பெருசாக விரிவாக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த துர்க்கையை வந்து நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். மோரோவர் இந்த இன்னொரு ஸ்தல புராணம் இருக்குது. இந்த பார்க்கடலை கடைஞ்ச போது வாசுகிங்கிற பாம்பு தான் வச்சு கடையிறாங்க. அந்த பாம்பு வந்து தன்னோட பலத்தெல்லாம் இழந்து ரொம்ப வாடி வதங்கி தளர்ந்து போய் தவழ்ந்து இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை கும்பிட்டு தன்னோட இழந்த சக்தியை மீட்டுன்றதா ஐதீகம். அது மீட்ட போது அது மாணிக்கத்தை கக்கி அதனால தான் வந்து மாணிக்க வண்ணர் அப்படிங்கிற பேர் வந்து சுவாமிக்கு வந்திருக்கு. வடமொழியில் ரத்னகிரீஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த கோயிலுக்கு. ரத்னபுரீஸ்வரர் கோவில் திருவாலப்புத்தூர் அப்படின்ட்டுருக்கு. அதனால் அந்த மாதிரி பல பெருமைகளுடைய இந்த ஜஸ்ட்டு தெற்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த அருமையான ரத்னபுரீஸ்வரர் சுவாமி கோவில் திருவாலப்புத்தூர். ஸோ இந்த மாதிரி கோவில்கள் நேரம் கிடைக்கும் போது வந்து பாருங்கள். ரொம்ப பிரமாதமான ஸ்தலம். இது வந்து பார்த்து இறைவன் அருள் பெறலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.